அனைவருக்கும் வணக்கம். நம்ம நல்லதே நடக்கும் சேனலில் எல்லா சப்ஜெக்ட் சம்மந்தமாக போட்டுட்டு வரோம். ஆன்மீகம், பொது நலன், இந்த மாதிரி எல்லா இது போய் போட்டுட்டு வரோம். முக்கியமாக இப்போது வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்குது. நம்ம கண்ணுக்கு தெரிகிற கடவுள், நேரடியாக நம்ம கண்ணுக்கு தெரிகிற கடவுள் சூரிய பகவான், சந்திர பகவான் தான். மற்ற சாமியெலாம் சிலையாக தான் வழிபடுறோம். அவங்க அருள் கொடுக்கும்போது அவங்கள உணர்கிறோம். ஆனால் நேரடியாக நம்ம கண்ணுக்கு தெரிகிற கடவுள் சூரிய பகவானும் சந்திர பகவானும் தான். இப்போ சூரிய பகவானோட வெயில் தாக்கம் அதிகமாக இருக்குது. முன்னையெல்லாம் 100 டிகிரி 102 டிகிரி தான் அதிகபட்ச வெப்பநிலையாக இருக்கும் வெய்ய காலத்தில். இப்போ 110 டிகிரி வரலாம் வந்துடுச்சு. 10 டிகிரி ரைஸாக இருக்குது. மரம் வளர்த்தா இந்த மாதிரி வெயிலோட கொடுமையெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் கவர்மெண்ட்டே மரத்தையெல்லாம் வெட்டிகிட்டு இருக்குது. ரோடு போடும்போது ரோடு அகலப்படுத்துகிறேன்னு பெரிய பெரிய புளிய மரம், பெரிய பெரிய மரம், அந்த மரம்லாம் எத்தனை வருஷம் இருக்கும்? அது வளர்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகிருக்கும்? அதை வெட்டிக்கிட்டு வர்றாங்க. கேட்டால் ரோடு விரிவுபடுத்தணும், மரம் இடங்களாக இருக்குதும்பாங்க. நம்ம ஜனங்களும் மரத்தை நடணுங்கிறது ஒன்றும் அக்கறை எடுத்துக்கிறது இல்லை. மரம் நடணும்னு விருப்பம் இருக்கிறவங்களுக்கு சொந்த நிலம் இருக்காது. அந்த மாதிரி பல பிரச்சனை. இதுக்கு நம்மளால் உடனடியாக காண வேண்டிய தீர்வு என்னன்னா, சூரிய பகவானை வழிபடுறது தான். சூரிய பகவானை நம்பிக்கையோடு வழிபட்டோம்னா வெயிலோட தாக்கம் குறையும். இது என்னோடய முழு நம்பிக்கை. அதனால தான் நான் யூடியூப் சேனல்லே அது போடுறேன். சூரிய பகவான் காயத்ரி மந்திரம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது தினமும் எந்திரிச்சோன்னா சாமி கும்பிடுவீங்க இல்லையா, அப்போ சூரிய பகவான் காயத்ரி மந்திரத்தை சொல்லி, சூரிய பகவானே வெயிலோட கொடுமையை கொஞ்சம் குறைச்சி கொடுங்க, நாட்டில் ஜனங்கள் எல்லாம் கஷ்டப்படுறோம், கொஞ்சம் குறைச்சி கொடுங்க அப்படின்னு கும்பிடுங்க. பொதுவாக நம்ம சுயநலத்துக்காகவும் சாமி கும்பிட்றோம், பொது நலத்துக்காகவும் சாமி கும்பிடுவோம். பொது நலத்துலேயும் நம்ம நலமும் இருக்குது. அது கும்பிட்டு பாருங்கள், கும்பிடுங்க. நிச்சயமாக வெயிலோட தாக்கம் குறையும். சூரிய பகவான் காயத்ரி மந்திரத்தை பண்ண தரேன், அதை சொல்லி கும்பிடுங்க. அடுத்ததாக வர்ண பகவான். சூரிய பகவான் எப்போ குறைஞ்சிதுன்னா, வர்ண பகவான் மழை பெய்யணும். மழை பெஞ்சால் தான் நாடு சுபிஷமாக இருக்கும். அதிக மழையும் பெஞ்சால் பேரிடர் ஆயிரும். மழையே இல்லைனாலும் நாடு வறண்டு போயிடும். அதனால் சூரிய பகவானை கும்பிட்டு அடுத்தது வர்ண பகவானை கும்பிடுங்க. வர்ண பகவானோட காயத்ரி மந்திரமும் நான் சொல்கிறேன். இந்த வர்ண பகவான் காயத்ரி மந்திரம் நான் எங்கேயும் படிக்கலை, நானே உருவாக்குனது தான். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். 2015 இதை விட மோசமாக இருந்தது. மழையே பெய்யல. மேகம் கட்டினா வறட்டு மேகமாக இருக்கும். மழை பெய்யாது, மேகம் கட்டும், ஆனால் மழை வராது, தூராது. 2 தூரல் விழுவும், நின்றுக்கும், அப்புறம் வெயில் அடிக்கும். மழையே நாட்டில் வருமா வராதாங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு. அப்போ நான் தஞ்சாவூர் போயிருந்தேன். தஞ்சாவூர் பெரிய கோயிலில் சாமிக்கு பின்னாடி கருவூரார் கோயில் இருக்கும். அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா வருண பகவான் இருப்பார். அதெல்லாம் கண்டுபிடிச்சி அதுக்கு நான் ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை ஃப்ரேம் பண்ணி கும்பிட்டு வர்ண பகவானை கும்பிட்டேன். நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ, நான் வர்ண பகவானோட ஆசி எனக்கு எப்பயும் இருக்குது. அதுக்கப்புறம் நாங்கள் கும்பிட்டு படிப்படியாக நான் கோயிலில் வச்சு கும்பிட்டேன். அந்த ஃபோட்டோலாம் உங்களுக்கு காமிக்கிறேன். கும்பிட்டோம்னா வர்ண பகவான் மழை பெஞ்சு அதுக்கப்புறம் மேட்டூர் அணையே நடந்துச்சு.
ஆறு ஏரியில் தண்ணி நிரம்பிச்சு. மழையே பெய்யுமா, மழையே நீ வராதா, ட்ரை ஆகிருமோ அப்படின்ற நிலமை இருந்தது 2015. அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் பாதி பேர்த்துக்கு தெரியும். இப்போ நான் கும்பிட்டேன், இதை நான் பெருமையாக சொல்லலை, ஒரு சாட்சியாக சொல்கிறேன். கும்பிட்டேன், வர்ண பகவான் கும்பிட்டேன். மழை பெஞ்சுது, நாடு செழிப்பாச்சு. அதே போல் இப்போ வெயில் கொடுமை தாக்கமாக இருக்குது. நம்ம சூரிய பகவானை கும்பிட்டோம்னா நிச்சயம் பலன் கிடைக்கும். இதை நம்ம ஒருத்தருக்காக செய்யலை, நம்ம நாட்டுக்காக, உலகத்துக்காக செய்கிறோம். செய்வீங்களா?